வணக்கம் சார். நான் இப்போ சிட்லப்பாக்கம் லேக்லேருந்து பேசுகிறேன். 30/12/2025 கிட்டத்தட்ட 32 வருஷ கனவு இன்றைக்கு ஒரு நிறைவடையுதுன்னு சொல்லுவேன். அப்போது 92, 93 ஏரியை பாதுகாத்ததில் நலச்சங்கங்கள் ரோல் மிக பெருசு. அதில் எங்கள் சங்கம் முத்துலட்சுமி நகர் பொதுநல சங்கமும் ஒன்று. அப்புறம் ஏரி ப்ரிசர்வேஷன் கமிட்டின்னு ஒன்று போட்டு பொதுமக்கள்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. 95லேருந்து 98 வரலும் சொல்லலாம். அப்படிலாம் இருந்து கடந்த ஒரு 7-8 வருஷமாக இளைஞர்களோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து என்ஜிஓஸ், குறிப்பாக சிட்லப்பாக்கம் ரைசிங், சிட்லப்பாக்கம் கோஆர்டினேஷன் கமிட்டி சங்கங்கள் எல்லாம் பண்ணி கடந்த கவர்மெண்ட்டில் 25 கோடி அலாட் பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட்டு அந்த பணியை அப்படியே நிறைவேற்றி கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்குது. ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்குது, அதை தனியாக எடுத்துக்கலாம். ஆனால் இனி வருங்கால சன்னதிற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த சிட்லப்பாக்கம் லேக்கு. அதனால் வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூ சார். சார், இது இப்போ இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படியே அதை பற்றி சொல்லுங்கள். இதில் சார் ஆரம்பத்தில் இந்த பண்டு போட்டாங்க. அப்புறம் ஜனங்க இறங்கி உள்ள தூர்வாரி குப்பையெல்லாம் எடுத்தோம். குப்பை கிடங்கு ரிமூவ் பண்ணப்பட்டது. வாக்கிங் பிளேஸ் போட்டாங்க. சப்சிக்வெண்ட்டாக இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டு, சிசிடிவி, அப்புறம் டாய்லெட்டு வசதி எல்லாம் வந்துடுது. ஒலிபெருக்கி இப்போ வந்துடுது. இன்னும் ஒரு செகண்ட் ஹாஃப் மேற்கு பக்கம் கரையவும் அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா 360 டிகிரிஸ் வாக்கிங் போகலாம். இளைஞர்களுக்கும் வயதானவர்களுக்கும் வாக்கிங் போகிறதுக்கு மிக முக்கியமான இடமா ஆகிடுச்சு. இது சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா ஒரு 5000-7000 பேருக்கு மேலே வராங்க. அதனால் சிட்லப்பாக்கம் தாம்பரத்தின் மெரினான்னு ஒரு பேரே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்றபடி தான் இருக்குது. நான்லாம் கொஞ்சம் மூத்த குடிமக்கள் மாதிரி தெரிஞ்சாலும் வயசு பிரகாரம் மூத்த குடிமக்கள். வி ஆர் வெரி ஹாப்பி தட் யங்கர் ஜென்ரேஷன் இஸ் வெரி சேஃப் அண்டு சிட்லப்பாக்கம் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். ஐ தேங்க் ஆல் தி கவர்மெண்ட் அண்ட் தாம்பரம் கார்பரேஷன் கமிஷனர், all residents for this improvement. Name, sir? I am L. Sundararaman, President, Chitlapakam Muthuleshwari Nagar Welfare Association.
வெற்றிலப்பாக்கம் ஏரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக நீண்ட காலம் கழித்து இன்றைக்கு நம்முடைய அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக முதலில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற சிறப்பித்து எனக்கு முன்னாலே அறிவுரை ஆற்றிய அன்பு தம்பி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினுடைய அமைச்சர் தம்பி தாமோ அன்பரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்றிருக்கின்ற அன்பு சகோதரி திருமதி சினேகா ஐஏஎஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற எனக்கு முன்னாலே உரையாற்றிய அன்பு சகோதரி மாண்புமிகு திருமதி வசந்தகுமாரி அவர்களே, முன்னிலை வைக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி ராஜா அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய பாலச்சந்திர ஐஏஎஸ் அவர்களே, வரவேற்பு ஆற்றிய பொறியாளர் அருண்மொழி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவையுடைய முன்னாள் உறுப்பினர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களே, தம்பி சுரேஷ் அவர்களே, அன்புக்குரிய தம்பி தேவேந்திரன், ஜெகன், காமராஜர், இந்திரன் போன்ற அன்பு தம்பிகளே, வருகின்றிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, குறிப்பாகவும் சிறப்பாகவும் வருகின்ற நலவாழ்வு சங்களுடைய நிர்வாகிகளே, நகரமன்ற உறுப்பினர்களே, அன்பு தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மிகச்சிறப்பாக ஒரு ஏரி இன்றைக்கு புனரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. அதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களையும் அரசு அதிகாரிகளையும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் நான் வாழ்த்தவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நீர்நிலைகள் என்பது எந்த அளவுக்கு மக்களுக்காக சுகாதாரத்திற்கு நன்மை பயக்குகின்றதோ அதே போல தீமையும் பயக்கும். மிகப்பெரிய ஆறுகள் இந்தியாவிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. கங்கை ஆறு என்பது புனிதமான ஆறு. ஆனால் அந்த ஆற்றிலே கழிவுப் பொருள்களையும் பிணங்களையும் தூக்கி போடுகின்ற காரணத்தினால் அந்த ஆறு இதுவரை தூய்மை பெறவே இல்லை. 1984 ராஜீவ் காந்தி அவர்கள் அதற்காக 400 கோடி ஒதுக்கினார். 400 கோடி ஒதுக்கி என்ன பண்றது? கொஞ்சம் அதனுடைய லெங்த் கொஞ்ச தூரம் தான். அந்த மேல் பகுதியில் இருக்கிற கொஞ்சம் பகுதியை மட்டும் சுத்தப்படுத்தி என்ன ஆகும்? ஒன்றாகாது. திருப்பி அந்த கழிவு நீர் வந்துட்டே தான் இருக்கும். கழிவு நீர் வராம தடுத்து நிறுத்துறதுன்னா முழுமையாக கடைசி வரை ஆறு தோங்குகின்ற இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் அதை தூய்மைப்படுத்தணும். அது மாதிரி நடக்கல. அது மாதிரி அரைகுறையாக திட்டங்களை போடுவதும் அது தொடர்ந்து நடைபெறாமல் போவதும் நம்முடைய நாட்டினுடைய வாடிக்கையாக இருக்கிறது. பல நீர்நிலைகள் மத்திய ஒன்றிய அரசினுடைய அமைச்சராக நான் இருந்தபோது எங்கு பார்த்தாலும் இருக்கின்ற நீர்நிலைகள் சுத்தப்படுத்த வேண்டும் என்று என்ஆர்சிபி என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கினேன். நேஷனல் ரிவர் கன்சர்வேஷன் புரோகிராம் என்று அந்த என்ஆர்சிபி அந்த திட்டம் இந்த 5 ஆண்டு திட்டத்திலேயே மிக அதிகமான தொகையை தமிழகத்துக்கு கொண்டு வந்து 1330 கோடி ரூபாய் 1330 கோடி ரூபாய் கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நீர்நிலைகள் ஆறுகள், நெல்லையில் இருக்கிற தாமிரபரணி, மதுரையில் இருக்கின்ற வைகை, காவிரி ஆறு, அதே போல கொடைக்கானல், ஊட்டி போன்ற ஏரிகள், சென்னைக்குள்ள இருக்கின்ற பல நதிகள், பக்கிங்ஹாம் கால்வாய், ஓட்டேரி நல்லா, கேப்டன் காட்டன் கால்வாய், அதே போல இங்க இருக்கின்ற அனைத்து கால்வாய்களையும் அதை அப்படியே கிளீன் பண்ணிட்டு
க்ளீன் பண்ணது மட்டும் இல்லாமல் சாக்கடை கொண்டாந்து கொட்டுறாங்களா அதை தடுத்து நிறுத்தணும். க்ளீன் பண்ணுறதோடு மட்டும் பத்தாது, க்ளீன் பண்ணால் போதாது. எங்கே சாக்கடை கலக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்குது, வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது அங்கேயே பிடிக்கணும் கழிவு நீரை. அந்த இடத்துலயே கழிவு நீரை தடுத்து நிறுத்தப்பட்டு அதை சுத்திகரித்து இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கணும். அதான் திட்டம். அந்த கழிவு நீர் அங்கிருந்து ஆற்றுக்குள் வருவதற்கு நாம் அனுமதித்தால் மொத்தமாக எல்லாம் போயிடும், போட்ட பணம்லாம் வேஸ்ட். இப்படி திட்டங்களை வகுத்து 1330 கோடி ரூபாயோட திட்டம் இன்னும் பல இடங்களில் நிறைவேறாம இருக்கு. கொஞ்ச நாள் எதிர்த்து வந்தாச்சு, அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை தொடரல. அதுக்கப்புறம் வந்த அரசுகள் ஒவ்வொன்றாக அதை அரைகுறை நிறைவேற்றல் சொல்ல முடியாது, அரைகுறைவாக நிறைவேற்றினாங்க. காவிரி ஆறு எவ்வளவு நீளம், காவிரி ஆறுல இருக்க எத்தனை நகரங்கள் இருக்கின்றன. கும்பகோணம் இருக்குது, தஞ்சாவூர் இருக்குது, கரூர் இருக்குது. அது மாதிரி தொடர்ந்து பார்த்தா அந்தந்த நகரத்தில் இருக்கின்ற கழிவுநீர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கேருந்து அதை ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல அதை நல்ல நீரை ஆக்கிட்டு அதை இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கலாம், இல்லை குடிக்கிறது கூட பயன்படுத்தலாம். ஆனால் பல பேர் குடிக்கிறது பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் எஸ்டிபி போட்டு செஞ்சாதான் முறைப்படி இது நடக்குங்கிறது. அதுக்காக தான் மிகப்பெரிய திட்டம். 1330 கோடிங்கிறது குறைச்சல். அப்போ அடுத்த பிளான்ல கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனால் இருந்த வரைக்கும் எந்த அளவுக்கு நிறைவேற்றணுமோ அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுபோல் நம்முடைய தொகுதியில் இந்த ஏரி தூய்மைப்படுத்த வேண்டும் என்று மிக சிறப்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் தம்பி சட்டப்பேரவை உறுப்பினர்களும் மாநகராட்சி மேயர் கமிஷன் எல்லாருமே அதுக்கு சிரமப்பட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் சிலது முற்று பெறலை. முற்று பெறாமல் இருக்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கு உங்களுக்கும் தெரியும். நிதிநிலை காரணமாக அதை ஒதுக்கி வைக்கக்கூடாது. அந்த நிதிநிலையை எப்படியாவது கொண்டு வந்து தமிழக அரசோ மாநகராட்சியோ பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்றோ போடணும். அதை போட்டு முழுசா 8 கோடி பாய்க்கிறேன். 8 கோடிக்கு எல்லாரும் அதில் அந்த சுமையை ஏற்றுக்கிறதுக்கு முன்வர வேண்டும். இதற்கு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தம்பி அன்பரசு அவர்களும் அதே போல சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் இங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகள், கலெக்டர் இருக்காங்க, கமிஷனர் இருக்காங்க, 2 பேரும் அதை சமாளிக்க முடியும். நிறைய ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஃபண்ட்ஸை முறைப்படி ஒரு 6 மாதம் ஒரு தடவை நீங்கள் கொடுத்தா போதும். 1 வருஷம் வரைக்கும் தேக்கி வச்சுக்காம, 5 வருஷம் வரைக்கும் ஆட்சி இருக்கிற வரைக்கும் தேக்கி வச்சுக்காம 6 மாதம் ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருந்தால் நாங்கள் செலவு ஒரே நாளில் பண்ண முடியாது. கொடுக்க கொடுக்க செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த திட்டம் கொஞ்சம் ஒரு இது முழு வட்டம் நிறைவேறலை. வாக்கிங் போகிறவங்க திருப்பி ரிவர்ஸில் வர வேண்டியதாக இருக்குது. வாக்கிங் போகிறவங்க முழுசாக போவோம். அதான் தம்பி அன்பரசு அவர்கள் சொன்ன வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வாக்கிங் போகிறவங்க முழுசாக சுற்றாமல் பாதியிலே திரும்பி வராங்கண்ணா. ஆமாம், வாழத்தான் செய்வாங்க. நம்ம செலவு பண்ணலை. அது செலவு பண்ணுறதுக்கு என்ன செய்யறது? செலவு பண்ணுறதுக்கு யார் செலவு பண்ணுமோ அரசாங்கமும் இருக்குது, உள்ளாட்சித்துறையும் இருக்குது. இதை விட வேற என்ன சந்தர்ப்பம் இருக்கணும்? ராஜா ரொம்ப கிளவராக மேடைக்கு கூட்டு வந்துட்டார். நான் அப்படியே போகலான்னு சொன்னேன். இல்லை இந்த மேடை வரைக்கும் வந்துட்டு 2 வார்த்தை பேசிட்டு போங்க அப்படின்னாரு. 2 வார்த்தை இல்லை, 8 கோடி வார்த்தைகள், 8 கோடி ரூபாய் தேவைப்படுது. அதை வந்து சிஸ்டர் சினேகா சிரிக்கிறாங்க. அவங்க நிச்சயமா ஒரு மேட்டரை ஈடுபட மாட்டாங்க. ஈடுபட்டா 100% நிறைவேற்ற ஒரு கலெக்டர். எவ்வளோ கலெக்டர் வந்தாங்க போனாங்க. ஆனால் சினேகா ஒரு மேட்டரை வந்து வாக்கு கொடுக்கவே மாட்டாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க, வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமா நிறைவேறும். இன்றைக்கு அவர்கள் புன்முறுவல் காரணமாக நம்முடைய சிட்லப்பாக்கம் ஏரியா அவ்வளோ பார்த்து முயன்றிருக்கிறார்கள். நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவார்கள் என்று நான் உங்களிடம் சொல்லி, அதற்கு நாங்களும் உடனாக எங்களுடைய நிதியிலிருந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நிதி ஆதாரத்தை தந்து இந்த திட்டத்தை முழுவதுமாக நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். வணக்கம். சிட்லப்பாக்கம் ஏரி புனரமைக்கப்பட்டு இன்றைக்கு மக்களுக்காக அர்ப்பணிக்கிற இந்த இனிய விழாவினுடைய தலைவர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நம்ம எல்லாம் அன்போடு வரவேற்றிருக்கிற நீர்வளத்துறையினுடைய செயற்பொறியாளர் இரா அருண்மொழி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற முன்னாள் மத்திய அமைச்சர்
நம்முடைய திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் டிஆர்பி அவர்களே, முன்னிலை உரையாற்றியிருக்கிற தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு சகோதரர் SR ராஜா அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கிற நம்முடைய மாநகராட்சியினுடைய மேயர் வணக்கத்திற்குரிய தங்கை வசந்தகுமாரி அவர்களே, துணை மேயர் வணக்கத்திற்குரிய காமராஜ் அவர்களே, எங்கள் இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களே, பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு சகோதரர் கருணா அவர்களே, மண்டல குழு தலைவர்கள் சகோதரர் இந்திரன் அவர்களே, தம்பி காமராஜ் அவர்களே, சுரேஷ் அவர்களே, ஜெகன் அவர்களே, ராஜா அவர்களே, தேவேந்திரன் அவர்களே, கற்பகம் சுரேஷ் அவர்களே, பருதி இளம் சுருதி அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டிருக்கிற ஊர் பெரியவர்களே, நலச்சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, மாமன்ற உறுப்பினர்களே, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கிற நம்முடைய மாநகராட்சியினுடைய ஆணையர் மரியாதைக்குரிய பாலச்சந்தர் IAS அவர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உள்ளபடியே மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. ஆக அந்த சிட்லப்பாக்கம் ஏரி நீண்ட நாள் பிரச்சனை, படிப்படியாக இன்றைக்கி தான் மக்கள் பயன்பாட்டிற்காக இது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏரியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 47 ஏக்கர் பரப்பில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் இன்றைக்கு சீரமைத்து புனரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஏரியினுடைய கழிவுநீர் கலப்பு தடுக்கப்பட்டு இன்றைக்கு ஆழப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொள்ளளவு அதிகரிக்கப்பட்டு சிட்லப்பாக்கம் பகுதியில் இருக்கிற பகுதி வெள்ளப்பகுதியிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏரியை சுற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நடைபாதை, சிறுவர் விளையாட்டு திடல், பூங்கா, திறந்த வெளி அரங்கம் இன்றைக்கு அமைக்கப்பட்டு பக்கத்தில் கூட மியூசிக் கச்சேரி நடந்துட்டு. ஆக இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிறவங்க கூட வந்து வாக்கிங் போகிற அளவுக்கு இன்றைக்கு அற்புதமாக இந்த ஏரி உருவாக்கப்பட்டிருக்கிறது. உள்ளபடியே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுவதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரையில் மக்களின் தேவைகள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அதை உடனே நிறைவேற்றக்கூடிய ஆட்சி தான் திமுக ஆட்சி. இன்றைக்கி பார்த்து இன்றைக்கி 4.25 வருஷத்தில் இன்றைக்கி நம்முடைய மாவட்டம் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள்லாம் எண்ணி பார்க்கணும். இப்போ வருகை தந்திருக்கிற நலச்சங்க நிர்வாகிகளாம் இந்த மாவட்டத்தில் என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குதுன்னு எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மழை லேசாக வந்தால் மழை வந்துடும், அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேலே அது இப்போ செலவு பண்ணி எல்லா அடிப்படை வசதியும் செய்து தந்திருக்கிறோம். அது இல்லாத மழை எவ்வளோ வந்தாலும் தண்ணியே தேங்காத நிலையை உருவாக்கி அந்த வடிகாலை அமைச்சு தந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய ராஜா சொன்னது மாதிரி குரம்பட்ட அரசு மருத்துவமனை மழை காலம் வந்துச்சுன்னு சொன்னால் இடுப்பளவு தண்ணி வந்துடும். கலைஞர் காலத்தில் கட்டின மருத்துவமனை எங்களுக்கு மழை காலத்தில் என்ன வேலைன்னு சொன்னால், நாங்களாம் போய் இருக்கிற பேஷண்ட்டை 100 ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் ஏற்றி அனுப்பிச்சு 100 ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவது தான் எங்களுக்கு வேலை. மழை காலத்தில் தலைவர்கிட்ட சொன்னோம், ஆண்டுதோறும் நாங்கள் சிரமப்படுறோம், எங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய மருத்துவமனை கட்டித்தரேன்னு சொன்னதுக்கப்புறம் அது இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்லாம் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்ததற்கு பிறகு நீங்கள் 140 கோடி ரூபாயில் மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை இன்றைக்கி குரோம்பட்டியில் நம்முடைய தாமிரம் பகுதியில் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாம் திமுக தான் காரணம். அது மட்டும் ராதா நகர் சுரங்கப்பாதை உங்களுக்கு தெரியும். 2006-11 நான் தான் பூஜை போட்டேன், நாங்கள் தான் பூஜை போட்டோம். அது 4 வழி, அதாவது 4 வாகனம் சக்கரங்கள் போகிற வண்டி போகிறதுக்கு அதை ஏற்பாடு பண்ணோம். அதில் சிலர் அந்த ஆக்கிரமிப்புலாம் அடிபட்டுட்டோன்னு சொல்லி, யாருன்னு உங்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சியாளர் இருக்கிற நிர்வாகிகள் தான் நீதிமன்றத்தில் எடுத்து போய் ஒரு ரிட்டை போட்டு ஸ்டே வாங்கி போன 10 வருஷம் பாழாக போச்சு. இப்போ நாங்கள் சரி பண்ணி வருகிற 7ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அதை மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வர இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி மாமல்லபுரத்தில் உள்ளவே போயிட்டு வர முடியாது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பஸ் ஸ்டாண்டே உள்ள இன்றைக்கி உள்ளே இல்லாமல் வெளியே கிட்டத்தட்ட ஒரு 140 கோடி 150 கோடி ரூபாயில் ஒரு பிரம்மாண்டமான பேருந்து நிலையத்தை வெளியே எடுத்து வந்துருக்கணும். அது மாதிரி செங்கல்பட்டு உள்ளே போக முடியாது. அந்த திருமண நாட்கள்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்க, சுற்றி தான் போனோம், உள்ளே போக முடியாது. இன்றைக்கி செங்கல்பட்டு உள்ளே இருக்கிற அந்த பேருந்து நிலையத்தையும் பஸ் டெப்போவையும் கலெக்டரேட்டுக்கு கொண்டு போய் இன்றைக்கி பிரமாதமாக பஸ் ஸ்டாண்டு அமைச்சிருக்கிறோம். அது ஒரு 160 கோடி ரூபாயில். அதையும் நம்ம ஜனவரி மாதம் திறந்து வைக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஆக சிங்கபெருமா கோயிலில் டிராஃபிக்கு இப்போ கிளியர் பண்ணியிருக்கிறோம். பேருக்குங்காரில் எவ்வளோ பெரிய டிராஃபிக்னு உங்களுக்கு தெரியும், அதை பிரிட்ஜு போட்டு அதை கிளியர் பண்ணியிருக்கிறோம். படப்பையில் எவ்வளோ பெரிய டிராஃபிக்னு உங்களுக்கு தெரியும், அங்கே மேம்பாலம் கட்டி சரி பண்ணியிருக்கிறோம். ஆக மக்கள் சிரமத்திலிருந்து பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக மக்களின் சிரமங்களை எல்லாம் அறிந்து அதெல்லாம் போக்கி தந்திருக்கிற ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொண்டு, ஆக மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வருக்கு, இந்த அரசுக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும், தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு, ஆக நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை தேடி தந்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பெரும் மதிப்பிற்கும் மரியாதை